அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரக்கூடிய தொழிற்சங்கங்கள் சார்பாக தற்போது போக்குவரத்து சங்கங்களுடன் 1.5 மணி நேரத்திற்கு மேலான பேச்சுவார்த்தை தற்போது இழுபறியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். தற்போது பேச்சுவார்த்தை இழுபறியாக இருக்குது சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தைக்கு முடிவு எட்டப்படாதா? விவரங்கள் என்ன? 15வது ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, வாரிசுதாரர்களுக்கு வேலை வாய்ப்பு, காலி பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதிய பலன்களை உடனடியாக வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கத்தினர் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில்தான் இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாவிட்டால் தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி ஸ்ட்ரைக் நோட்டீஸை வழங்கியிருந்தனர். இந்த நிலையில போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் சமரசம் ஏற்படுத்தும் வகையில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. தொழிலாளர் நலத்துறை சார்பில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்ட நிலையில் கடந்த மாதம் டிஎம்எஸ் வளாகத்தில் தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அதில் உடன்பாடு எட்டப்படாததால் ஜனவரி 3ஆம் தேதி இன்று மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று மதியம் 3 மணிக்கு தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை என்பது துவங்கியது. பேச்சுவார்த்தை துவங்கி தற்போது வரை 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. 23 தொழிற்சங்கத்தினருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தொழிற்சங்கத்தினர் தொடர்ச்சியாக தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திய வண்ணம் இருந்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்துல தொழிலாளர் நலத்துறை துணை ஆணையர் ரமேஷ், விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் இளங்கோ மற்றும் சிஐடியு, அண்ணா தொழிற்சங்கம், ஏஐடியுசி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில பங்கெடுத்து பல்வேறு கோரிக்கைகளை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று காலை அனைத்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களும் போராட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். மேலும் பொங்கல் விடுமுறைக்கு பிறகாக பொதுமக்கள், பயணிகள் பாதிக்காத வகையில் பொங்கல் விடுமுறைக்கு பின் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. 96 மாதங்கள் கடந்தும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு இதுவரை ஓய்வூதிய அகவிலைப்படி என்பது வழங்கப்படவில்லை. எனவே அவற்றை உடனடியாக வழங்க வேண்டும் என அனைத்து பிரதான தொழிற்சங்கத்தினரும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் மற்ற கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய 15வது ஊதிய உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல், கருணை அடிப்படையிலான வேலை ஆகியவை குறித்து அமைச்சர் கூறியதை போல பொங்கல் பண்டிகைக்கு பின் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்பதற்கு இசைவு தெரிவித்திருக்கக்கூடிய அவர்கள் பிரதான கோரிக்கையாக 96 மாதங்கள் கடந்தும் ஓய்வு பெற்ற இந்த தொழிலாளர்களுக்கு ஓய்வூதிய அகவிலைப்படியை உடனடியாக வழங்க வேண்டும். வழங்கினால் இந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அரசு சார்பில், அதாவது போக்குவரத்து துறையின் சார்பில் அரசை கலந்தாலோசித்த பிறகே இந்த அகவிலைப்படி உயர்வு குறித்தான அறிவிப்பை வெளியிட முடியும் எனவும், எனவே கால தாமதம் ஆகுவது, அதாவது கால நேரம் என்பது கேட்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. 4ஆம் தேதியுடன் இந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் என்பது முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் என்பது பேசுபொருளாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் குறிப்பிட்ட இந்த கோரிக்கை நிறைவேற்றினால் மட்டுமே ஸ்ட்ரைக் என்பது திரும்ப பெறப்படும் என்பது தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுவதாக தகவல்கள் வெளியாகியிருப்பது. எனவே தற்போது வரை இந்த பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய தகவல்களுக்கு. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.